விஜய் சார் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே உதயம் தியேட்டரில் தான் படம் பார்ப்பார் என தெரிந்து கொண்டு, அவருடைய தந்தை எஸ். சந்திரசேகர் தியேட்டருக்கு சென்று நம்ம விஜய் சாரின் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இதற்கிடையில விஜய் சாருக்கு இப்படி பல அனுபவங்கள் உள்ளது என்றால், நம்ம சூர்யா அவர்களுக்கு அதற்கு நேர்மான அனுபவமும் கிடைத்து வந்திருக்கு. அதாவது விஜய் சாரை போல சூர்யா அவர்களும் தன்னுடைய முதல் திரைப்படமான நேருக்கு நேர் திரைப்படத்தை நடித்ததற்கு பிறகு பல விமர்சனங்களையும் சந்தித்திருக்காரு. அதாவது நேருக்கு நேர் திரைப்படத்தை பார்க்க உதயம் தியேட்டருக்கு சென்றிருந்த சூர்யா அவர்கள் அப்பொழுது ரசிகர் ஒருவர் வந்து தலைவா நல்லா சொதப்பிட்டு போ என கூறிவிட்டு சென்றதாகவும், இதை கேட்டதுமே சூர்யா அவர்கள் கண்கலங்கி விட்டதாகவும் தெரிவித்திருக்காரு. ஆனால் அந்த ரசிகர்கள் சொன்னதற்கு பிறகு தான் நடிப்பில் சாதிக்க வேண்டும் என்ற வெறி நம்ம சூர்யா அவர்களுக்கு கிடைத்ததாகவும், சினிமாவை பற்றி தெரிந்து கொள்ள அது ஒரு நல்ல பாடமாக அமைந்ததாக சூர்யா அவர்களும் கூறி வந்திருக்காரு. அதே போலதான் விக்ரம் அவர்கள் நடிக்க வந்த புதிதில் அவ்வப்போதே உதயம் தியேட்டருக்கு படம் பார்க்க செல்வாராம். அங்கு வரும் முன்னணி நடிகர்களை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்வதும், இதனை ஒரு ஓரமாக நின்று விக்ரம் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது தன்னுடைய நண்பர்களான அமீர், சசிகுமார் ஆகியோரிடம் எனக்கு எப்போ இந்த மாதிரி எல்லாம் வரவேற்பு கிடைக்கும் என இயங்கியிருக்காரு. இப்படி விக்ரம் அவர்கள் முதல் விஜய் சார் வரை பலருக்குமே உதயம் தியேட்டர் மறக்க முடியாத நிகழ்வுகளை தந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.